ஒரு கேண்டிலுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில். இதோட ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகி இந்த லோ வரைக்கும் வந்துட்டு ஹை வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே ஒரு பேரிஷ் கேண்டிலுக்கு இங்கே ஓப்பன் ஆகி இந்த ஹை வரைக்கும் போயிட்டு இந்த லோ வந்து எடுத்துட்டு திரும்ப இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தனியாக எடுத்து பார்த்தோம்னா இதுதான் ஒரு கேண்டிலுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட 50 to 60 ஏரியாவை தொட்டுட்டு தான் போகும். இதுல இருந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது 3 இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அது எந்தெந்த இடம் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிப் போடணும். ஃபிப் போட்டோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எங்க இருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த 50 ஏரியா வந்து எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 382 ஏரியாவை டச் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 ஏரியாவில இருந்து தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட 50 to 60 ஏரியா வந்து இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கேண்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேண்டிலுக்கும் சேர்த்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டிலோட ஓப்பன் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஹை வரைக்கும் போயிட்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அங்கேயே ஓப்பன் ஆகி இந்த லோ வரைக்கும் வந்துட்டு ஹை வரைக்கும் போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட்ல பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம சார்ட்டை பார்த்தோம்னாலும் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேண்டிலுமே ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோம்னா இது வந்து லோ, ஹை, ஹையர் லோ, இது வந்து ஹையர் ஹை. ஸோ இதில் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேடு 2 இடத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு இம்பல்ஸோட 50 to 60 ஏரியா அல்லது எக்ஸ்ட்ரீம் ஏரியா. இங்கேருந்து ட்ரேடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.